பயம் உன்னை அணுகுவதில்லை, திகில் உன்னை அணுகுவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானா தைரியம் உண்டாகிறது, மன தெளிவு உண்டாகிறது. என்ன ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு தைரியமும் தெளிவும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய உறவுகளே, நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 54:14 பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பிரியமான உறவுகளே, பயமும் திகிலும் நிறைந்த வாழ்க்கைதான் மனித வாழ்க்கையாக இருக்கிறதை பார்க்க முடியும். பயம் எப்பவுமே உள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்கும், இது என்னமாய் மாறும், என்னென்ன விளைவுகளா வரப்போகுதோ, இந்த சூழ்நிலை என்னை எங்க கொண்டு போக போகுதோ, எப்படி இதை விட்ட வெளியே வரப்போறேன் அப்படின்னு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பயந்து 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 வாழ வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம். இது கடையில திகில் உண்டாகிறது. திகில்னா அப்பப்ப திடீர்னு ஷாக் அடிக்கிறது போல ஏதோ ஒரு சூழல் திடீர்னு மாறி மாறி ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. திகிலும் பயமும் நிறைந்த வாழ்க்கை தானா உங்கள் வாழ்க்கை? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், அது உன்னை அணுகுவதில்லை. இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானா தைரியம் உண்டாகிறது, மன தெளிவு உண்டாகிறது. என்ன ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு தைரியமும் தெளிவும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். பயம் திகிலும் நீங்குகிறது. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.